வணக்கம். புதிதாக அப்ளை செய்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 குறித்து பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு சூப்பர் அப்டேட் பற்றி தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை 1000க்கு புதுசாக அப்ளை பண்ணியிருந்தா நீங்களாக இருந்தால் உங்களுக்கான அப்டேட் தான் இது. 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் ஆளும் திமுக அரசு தனது முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தீவிர முனைப்பு காட்டி வருகிறது அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு உண்மையான ஒரு விஷயம். திமுக வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் தமிழக பெண் வாக்காளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரே ஒரு திட்டம்னா எந்த திட்டம்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனாலும் இதில் தகுதி இருக்கும் பட்சத்தில் சிலர் நிராகரிக்கப்பட்டது உண்மையான ஒரு விஷயம். அதனால் புதிய பயனாளர்கள் சேர்ப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உருவாக்குனாங்க. இந்த திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 1.16 கோடி மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் தலா 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் கூடுதலான மகளிர் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு தொடர் கோரிக்கை முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் புதியவர்களிடம் மனுக்கள் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு பணம் எப்போது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தீவிரமாக நிலவி வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பான முக்கிய அப்டேட் ஒன்று நம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். அக்கூட்டத்தில் சில முக்கியமான திட்டங்கள் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கூறியதாவது: மகளிர் பெண்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற வேண்டும், யாரையும் எதிர்பார்த்து இல்லாமல் அவர்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் என்றும், அதில் மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்றும் அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஆட்சியில் பொறுப்பேற்கும் பொழுது எவ்வளவு கடன் சுமை, எவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும் என்றும், எதிர்க்கட்சிகள் இதனை விமர்சனம் செய்தார்கள் என்றும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது என்று சொன்னார்கள் என்றும், ஆனால் நம்முடைய முதல்வர் 2 வருடங்களுக்கு முன்பு செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது என்று அவர் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி விடுபட்டவர்களுக்கும் புதியதாக அப்ளை பண்ணவங்களுக்கும் ஒரு சில அப்டேட் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 26 மாதங்களாக 1,20,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சரியாக சொல்ல போனால் ஒவ்வொரு மகளிரும் மாதம் 1000 ரூபாய், மொத்தம் 26 மாதம் வீதம் 26,000 ரூபாய் ஒவ்வொரு மகளிருக்கும் இதுவரை வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் இன்னும் கூடுதலான மகளிருக்கும் யார் யாரெல்லாம் விடுபட்டுள்ளதோ அவர்களுக்கும் முதலமைச்சர் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வர இருக்கிறது. அதற்கான அறிவிப்பை நான் தான் சட்டமன்றத்தில் வெளியிட்டேன் என்று அவர் தெரிவிச்சிருக்கிறார். ஓகேவா? இதன் மூலம் இந்த நவம்பர் மாதத்தில் புதிய பயனாளர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுவிடும். டிசம்பர் மாதம் தொடங்கி அவர்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும் என்பது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பேச்சு மூலம் தெரிய வருகிறது. அதனால கண்டிப்பாக புதிதாக அப்ளை பண்ணவங்களும், ஆல்ரெடி நிராகரிக்கப்பட்டு அப்ளை பண்ணவங்களும் இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க அத்தனை பேருக்கும் தகுதி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு டிசம்பர் 15 அன்று அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை என்று அவரே தெரிவித்திருக்கிறார். நன்றி.